மூன்றாவது, குழந்தைகளுக்கு சுயமரியாதை உண்டு, அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் வேணும். வீடுகளில் அவர் நல்லது கெட்டது செய்யறப்ப பாராட்டுவதற்கான ஆட்களாக இருங்க. நாலாவது, ஒழுக்கத்தை உலகம் சொல்லித்தரும் என்று காத்திருக்காதீர்கள், ஒழுக்கத்தை வீடுகள் தான் சொல்லித்தரும். நீங்க 12 மணி வரைக்கும் டிவி பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளையும் 12 மணி வரைக்கும் டிவி பார்ப்பான். நீங்க உட்காந்து வாட்ஸ்அப்பை நோண்டிட்டீங்கன்னா உங்க பையன் உட்காந்து வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டா இருப்பான். நீங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டுருந்தா அவன் வெளியில போய் சண்டை தான் போடுவான். வீட்டில் 2 ரூல்லாம் வைக்கலாம் முடியாது, ஒரு ரூல் தான். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளையும் இருக்கும். டெம்ப்ளேட்டை டிக் பண்ணி மாத்திலாம் அடிக்க முடியாது. தந்தையை போல தான் புள்ள இருக்கும், தாயை போல புள்ள, நூலை போல சேலை, மாறாது. நீங்க கொண்டு போய் தனி ரூம் ஒன்று கொடுத்துட்டு வசதியா இப்ப தனி ரூம் கொடுக்குறீங்கன்னு ஒரு பீத்தல் பீத்துறீங்க. இப்ப எல்லாரும் அது எது கொடுக்குறீங்கன்னு தெரியும். அந்த ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் வச்சு அவனை படிக்க சொல்லிவிட்டு நீங்க சௌரியமா வெளியே உட்காந்து டிவியை பார்த்துக்கிறீங்க. இது உங்கள் பொருளாதாரம் தந்தது. தயவு செஞ்சு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். டோன்ட் ஃபீல் தட் ஐ அம் சோ அஃபெண்டட். ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், because we are in the transition period. Every other society used to face this transition each 30 years at least. This is the biggest leap of transition where we people are more ambitious. நம்ம ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கப்ப இந்த டிரான்சிஷன் நடக்குது. இதான் சமூக உளவியல். இந்த சமூக உளவியலை புரிஞ்சுக்காம இங்க எதுவுமே நடக்காது. சமூக உளவியலை புரிஞ்சுக்காம குடும்பம் நடக்காது, பள்ளிக்கூடம் நடக்காது, சமூகம் நடக்காது, அரசியல் நடக்காது, எதுவுமே நடக்காது. மாறி வரும் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நீங்களே எவ்வளவு மாறி